NEET UG 2026 அட்மிட் கார்டை இப்ப அபிஷியலா ஓபன் பண்ணிட்டாங்க நம்மளோட neet.nta.nec.in அப்படிங்கிற வெப்சைட்ல. இப்போ இந்த வெப்சைட்ல போய் எப்படி மேம் சர்வர் இஷ்யூவே இல்லாம டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா டீடைல்டா சொல்ற மாதிரி இருக்கும். சோ இந்த வீடியோவை ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாம மறக்காம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஜுக்கு போனீங்கன்னா ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி போங்க. கீழே அடியில உங்களுக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்ததா காமிக்கிற பேஜ் இதுதான். இந்த பேஜ்ல உங்க அப்ளிகேஷன் நம்பரை இங்க போடுங்க. தென் டேட் ஆஃப் பர்த் இங்க போடுங்க. ஃபைனலி என்டர் செக்யூரிட்டி பின்னு இருக்கு பாத்தீங்களா, அங்க இந்த நம்பரை எடுத்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்க, டைப் பண்ணுங்க. இது மூணுமே நீங்க கரெக்டா பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் டைரக்டா உங்க அட்மிட் கார்டுக்கு ரீடைரக்ட் பண்ணும். இப்போ அட்மிட் கார்டு வந்ததுக்கு அப்புறமா நான் என்னெல்லாம் பண்ணணும் மேம்? ஒன்ஸ் அந்த அட்மிட் கார்டு எடுத்ததுமே ஃபர்ஸ்ட் பேஜ்ல நீங்க உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை ஒட்டணும். ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்? அதே ஃபர்ஸ்ட் பேஜ்ல தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிறதுக்காக லெஃப்ட் ஹேண்டோட தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிறதுக்காக ஒரு பொட்டி கொடுத்துருப்பான். அதுல தம்ப் இம்ப்ரெஷனை இங்க் பேட் ஆர் ஸ்டாம்ப்ல வச்சு எடுத்து அப்படியே ஒட்டிருங்க. ப்ரௌசிங் சென்டர்ஸ்ல கேட்டா ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. ஒட்டி வச்சுட்டு அவங்கள்ட்டே பேட திருப்பி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா உங்களோட ப்ரோஃபார்மா அப்படிங்கிற பேஜ்ல உங்களோட போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோவை ஒட்டுங்க. ஆக்சுவலா இந்த ப்ரோஃபார்மா பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நீங்க போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோவை ஒட்டுற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் இன் பேஜ் நம்பர் 2. இது வந்து பேஜ் நம்பர் 1 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. சரியா? ஒன்ஸ் இதை பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலா இந்த அட்மிட் கார்டை அப்படியே எடுத்து ஒரு ஃபைலையோ இல்ல பவுச்லயோ போட்டுட்டு அது கூடவே உங்க ஒரிஜினல் வேலிட் கவர்மெண்ட் ஐடி, ஆதார் கூட உங்களோட 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ஒன்னு இல்ல 2 எக்ஸ்ட்ராவா ஒன்னு எடுத்து வச்சுக்கோங்க. 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை அந்த ஃபைல்லையோ இல்ல பவுச்லயோ போட்டு வச்சுட்டு இப்பவே உங்களோட நீங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பீங்களா, அந்த இடத்துல எல்லாத்தையும் ஒன்னா சேஃபா எடுத்து வச்சிருங்க. இப்போ எக்ஸ்ட்ராவா ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் உங்களுக்கு வேணுமா அப்படிங்கறத கேக்குறேன். சோ நிறைய பேருக்கு மேம் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் பேண்டு, என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் அலௌடுங்கிற மாதிரி டவுட் இருக்கு, கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் அதே டவுட் இருக்குன்னா தென் கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு ட்ரெஸ் கோட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. சோ தட் நான் லைவா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு லைவா அது போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கறத சொல்றேன். சோ யாருக்கெல்லாம் லைவ் டெமோ வேணும்ங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா என்ன மேம் சர்வர் இஷ்யூவை பத்தி சொல்லவே இல்லையே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோ இருக்கு இல்லையா, இத கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் லிங்கா இந்த பிடிஎஃப் லிங்க்னு ஒண்ணு இருக்கும். இந்த பிடிஎஃப் லிங்க் இருக்கு பாத்தீங்களா, இத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஓபன் ஆகும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு சில நேரம் நம்பர் கேட்கும், நம்பர் போட்டு டவுன்லோட் பண்ணிருங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுல ஸ்டெப் பை ஸ்டெப் கைட், எப்படி சர்வர் இஷ்யூவே இல்லாம ஈஸியா உங்களோட அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்றதுங்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் கைடை நான் கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணி அதே மாதிரி கரெக்டா அந்த பேஜ்லயே நான் உங்களுக்கு லிங்க்கும் கொடுத்துட்றேன், என்டியோட லிங்க்கும் கொடுத்துட்றேன். அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்களோட அட்மிட் கார்டை இப்பவே எடுத்து வச்சிருங்க. ஓகேவா? சோ கான்செப்ட்லாம் கிளியர் தானே? ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் கவலையே படாதீங்க, நீங்க நல்லபடியா நல்ல மார்க் எடுத்து உங்க ட்ரீம் மெடிக்கல் காலேஜ்குள்ள கண்டிப்பா போவீங்க. சோ ஆல் தி வெரி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. நன்றி, வணக்கம்.